கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது. லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனத்திலேயே இயேசு கிறிஸ்து இவ்வாறாக கூறுகிறார், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசு சொல்கின்ற காரியத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம். ஏன் இயேசு இந்த காரியத்தை மரியாளை பார்த்து சொல்கிறாள் என்றால், மார்த்தாள் இயேசு நம்முடைய கிராமத்திலே வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே தன்னுடைய வீட்டிலே தங்குவதற்கு இயேசுவை அழைத்து இயேசுவுக்கு தேவையானது எல்லாம் செய்ய வேண்டும் என்று, இயேசுவுக்கு ஆகாரம் உண்டு பண்ண வேண்டும் என்று மார்த்தாளோ அநேக காரியங்களை செய்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறாள். 41வது வசனத்திலே பாருங்க, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று இயேசு கூறுகிறார். மேலே 40வது வசனத்திலே பாருங்க, மார்த்தாளே பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால் இயேசு சொல்கிறார். பாருங்க, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். மார்த்தாள் பாருங்க, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் மரியாளோ 39வது வசனத்தை பாருங்க, அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டு இருந்தாள். இயேசுவின் பாதத்தில் அருகே அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டு இருந்தார்கள். ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். பாருங்க, பிசாசும் இப்படிதான் நம்முடைய தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சில காரியங்களை கொண்டு வந்து கர்த்தரின் பாதத்திலே அமர்ந்திருப்பதை தடுப்பதற்கு சில காரியங்களை கொண்டு வருவான். ஆனால் இயேசு இங்கே என்ன கூறுகிறார் என்றால், பற்பல வேலைகளை விட கர்த்தரின் பாதமே முக்கியம் என்கின்ற காரியத்தை இங்கே இயேசு தெளிவாய் கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த வேலைகள் நிமித்தம் கலங்கி போய் இருக்கின்றோம். பற்பல சூழ்நிலை நிமித்தம் கலங்கி போய் திகைத்து போய் இருக்கின்றோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது. மார்த்தாளை போல நீங்க பற்பல வேலைகளை குறித்து கலங்கி கொண்டு இருக்கலாம். உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது. மரியாளை போல நாமும் அவருடைய பாதத்தின் அருகே அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள் பார்ப்போம் என்றால் கர்த்தரின் பாதத்திலே அமர்ந்திருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆதி அப்போஸ்தலர்கள் பாருங்க, ஜெபத்திலும் உபவாசத்திலும் பெரும்பாலான நேரத்தையே செலவழித்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் ஜெபத்திலும் உபவாசத்திலும் பெரும்பாலான நேரத்தையே செலவழித்தார்கள். ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்தார். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த சூழ்நிலையில் கடந்து செல்லும் பொழுது ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதிலே எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை கடந்து போக தேவன் அவர்களுக்கு கிருபையை தந்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் தெளிவாய் தொலைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. ஆதி அப்போஸ்தலர்களை போல நாமும் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து மரியாளை போல அந்த நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து அவருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்தருகே காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போம். நாம் ஆதி அப்போஸ்தலர்கள் போல கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபத்திலும் உபவாசத்திலும் நேரத்தை செலவழிக்கும் பொழுது அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து
நீங்கள் கால் வைக்கும் இடத்திலே அந்தகார வல்லமைகள் எல்லாம் அகன்றும். நீங்கள் கையை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுதே பிசாசின் வல்லமைகள் எல்லாம் இடிக்கப்படும். நாவிலே அதிகாரம் கொடுத்திருக்கிறபடியினாலே இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்தி மேன்மைப்படுத்தும் பொழுது பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் அகன்றும். இதை நீங்கள் உங்கள் கண்ணாலே நீங்கள் பார்ப்பீங்க. பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்பவர்களாக இருக்கலாம். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நாம் அர்ப்பணிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கால் வைக்கும் பொழுதே, நீங்கள் கையை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுதே, நீங்கள் உங்களுடைய வாயினால் கர்த்தரை அறிக்கையிடும் பொழுதே, ஆமென், ஸ்தோத்திரம். ஆதி அப்போஸ்தலர்கள் நடந்த காலத்திலே அற்புதங்கள் அதிசயங்கள் அது உங்களுடைய காலத்திலே நடக்க தேவன் அவர் நல்லவராகவே இருக்கிறார். காலம் கடைசியாக இருக்கிறபடியினாலே கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து உபயோகிக்க, உங்களை பயன்படுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. மரியாளை போல அந்த நல்ல பங்கை மரியாளை போல அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆதி அப்போஸ்தலர்களைப் போல ஜெபத்திலும் உபவாசத்திலும் நம்முடைய நேரத்தை அவருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே வல்லமையாய் எடுத்து உபயோகிக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, மரியாளை போல அப்போஸ்தலர்களைப் போல அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் இவ்வாறாக கூறுகிறது: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படிதான் இருந்தார்கள். கர்த்தரின் பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருந்து தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட்டார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையாமல் இருந்தார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகாமல் இருந்தார்கள். இந்த நாளில் கூட நாமும் மரியாளை போல அந்த நல்ல பங்கை இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வோம். அவருடைய பாதத்தில் அருகே அமர்ந்து அவர் சத்தத்தை கேட்கின்ற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். ஆதி அப்போஸ்தலர்களைப் போல நாமும் ஜெபத்திலும் உபவாசத்திலும் நம்முடைய நேரத்தை ஒதுக்கி அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து காத்திருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம் என்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்வார் என்றால் புது பலனை தருவார். புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த கடைசி காலத்திலே நம்ம இந்த கழுகை போல எழுந்து பறக்க வல்லமையாய் உபயோகப்படுத்த நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய பாதமே. அவருடைய பாதத்திலே தஞ்சமாக இருந்து அவருடைய பாதத்திலே ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருந்து காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்து கழுகை போல உயர பறந்து செல்ல தேவன் நம்மளுக்கு பலன் தருவாராக.